ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்காள், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோரம் பாவாய். நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோரம் பாவாய். இந்த பாசுரத்தோட ஒரு சின்ன விளக்கம் ஒரு எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு மார்கழியோட முதல் நாள். இந்த புனிதமான நாளில் நம்ம செல்ல ஆண்டாள் நாச்சியார் எல்லா பெண்களையும் விடிய காத்தால எழுந்து நீராடி நோன்பு நோக்க கூப்பிடுறா. ஸ்ரீமன் நாராயணனின் திருவடியை அடைய நம்மை அன்போடு உரிமையோடு அழைக்கிறா. அவ என்ன சொல்றானா, அம்மையர்களே, இது மார்கழி தனுர் மாதம், எம்பெருமானுக்கு மிகவும் உகந்த காலம். இன்று ஒரு புனிதமான நல்ல நாள். வெறும் உடல் நீராடல் மட்டுமல்ல, மன நீராடலுக்கும் நேரம் வந்துடுதுன்னு சொல்றா. இந்த மன நீராடுதல்னா என்ன? அகங்காரம், மமகாரம், கர்ம வாசனை போல எல்லா குணத்தையும் விலக்கி நாராயணனே தான் எனக்கு ஒரே ஆதாரம்னு உள்ளத்தை தெளிவடைவது. இந்த பாவை நோன்புனா என்ன? நம்ம எல்லாரும் நோக்கிற நோன்பு மாதிரி உணவை குறைப்பது மட்டுமல்ல, ஸ்ரீ கிருஷ்ணனின் திருநாமத்தை நித்தம் ஜபித்து மனதில் நிரம்பி நிற்பது. ஆண்டாள் இதில் எல்லாத்தையும் சேர்த்து கூறும் முதல் உபதேசம் என்னன்னா, நாம் செய்யும் எந்த சாதனையாக இருந்தாலும் நம் சக்தியால் மட்டுமல்ல, அது எம்பெருமானின் அனுகிரகத்தால் தான்னு சொல்றா. அதனால எல்லாரும் சேர்ந்து இது எல்லாத்தையும் மனசுல கிரகிச்சுண்டு எம்பெருமானை முழு மனதோடு சரணடைவோம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.